அவிசுவாசிகள்லாம் எடுத்தீங்கன்னா பாவம் சக்தி அவங்கள இழுக்கும்போது, சோதிக்கும்போது அவங்க அப்படியே விழுந்துடுறாங்க. அதை பெருசாக நினைக்கிறது இல்லை அவங்க. ஆனால் நம்ம விசுவாசிகள் ஆகிட்டதுனால நமக்கு இன்னொரு சக்தி இருக்குது, நமக்குள்ளாக இப்படி இழுக்குது நம்மளை. அப்போ அந்த உள்ளான அந்த போராட்டத்தை நம்ம சில நேரம் ஃபீல் பண்ணுறோம். எப்போ அதிகமாக ஃபீல் பண்ணுவோம்னா அந்த பாவத்தில் விழாமல் அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அப்போ தான் அது அதிகமாக நாம் ஃபீல் பண்ணுவோம். இன்டர்னல் பேட்டில் அதை ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணவர் யார் தெரியுமா? இயேசு. ஏன்னா அவர் தான் நம்மை போல எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாதவர். Tempted in all points just as we are yet without sin. எபிரேயர் 4:15. நம்மை போல எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாதிருந்தவர். அதாவது சில நேரம் காரியங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஒரு விதம் தப்பாக எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் சோதிக்கப்படுறதும் பாவத்தில் விழுறதும் சேம்ன்ற மாதிரி நினச்சிப்பாங்க. சோதிக்கப்படுறது வேற, பாவத்தில் விழுறது, அந்த சோதனைக்குள்ளே விழுறது வேறங்க. சில நேரம் சொல்லுவாங்க சிலர், இல்லைங்க அந்த சோதனை வந்ததுங்க, அந்த ஒரு தாட் வந்ததுங்க, இந்த மோசமான காரியத்தை போய் செய் அப்படின்னு ஒரு தாட் அப்படியே வந்துருச்சுங்க. சில நேரம் வருங்க, சில நேரம் காலையில் எந்திரிக்க பட்டுன்னு அந்த ஒரு சோதனை வரும். நாங்கள் உங்களுக்கு வந்தது இல்லையா? அதாவது அந்த மாதிரிலாம் வருது பாருங்க. எந்திரிக்கிறப்பவே சில நேரம் அப்படி ஒரு சோதனையோடையே எந்திரிப்போம். அப்போ சிலர் சம்டைம்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் எப்படின்னா, அப்படியே அந்த தாட் வந்துருச்சு, இதை போய் செய், அந்த தாட் வந்துருச்சு, இப்போ வந்துடுச்சுல, சரி வந்ததே வந்துருச்சு, இப்போ போய் செஞ்சுருவோம், வேறு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சிலர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, தாட்டு தானே வந்துருச்சு, அப்போது சோதனை வந்துட்டு தான் பாவம் செஞ்ச மாதிரி இல்லைங்க, அப்போ போய் செஞ்சிட்டாலே சேம் தான், ஆனாலும் வந்துருச்சு செஞ்சிட்டேங்க. சேம் கிடையாதுங்க. சோதிக்கப்படுறது வேற, சோதனைக்கு விழுறது வேறங்க. அது வந்துட்டு போகுது, நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. பிசாசு சொல்லுவான், இதை வந்துருச்சுல போய் செஞ்சிரு, எல்லாம் ஒன்று தான். ஒன்றும் கிடையாது. இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாதிருந்தார். அதே போல் சில நேரம் இந்த சோதனைக்குள்ளே விழுறவங்க அவங்க இப்படி பேசுவாங்க, இந்த பாவ சோதனையை நான் என்ன மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனுடைய பவர் எனக்கு தாங்க ரொம்ப அதிகமாக தெரியும். ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்தாலே பிசுக்குன்னா விழுந்துடுறாங்க. ஆனால் பைபிளின் படி உண்மை என்ன தெரியுமா? பிசுக்குன்னு விழுறவங்களுக்கு தான் அதனுடைய சோதனையினுடைய பவரே தெரியாது. ஏன்னா எடுத்தோடனே விழுந்துட்டாங்கல்ல. இன்னும் நல்லா ஒரு 5 மணி நேரம் தாக்கு பிடிச்சிருந்தா தெரியும் அந்த சோதனைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. யாருக்கு சோதனையுடைய பவர் எல்லார காட்டிலும் தெரியும்னா இயேசுக்கு. வாழ்நாள் முழுவதும் அவர் சோதிக்கப்பட்டிருந்தும் ஒரு முறை கூட பாவம் செய்யலை. அப்போ அதை எப்படி அவரை இழுத்துருக்கும் பாருங்க. ஆனாலும் அவர் பாவம் எல்லாவற்றிலையும் அவர் நம்ம போல ஈர்க்கப்பட்டிருப்பாருன்னு நான் சொல்ல. ஏன்னா அவருக்குள்ள